தீபிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மற்றும் பனகுடியில் தற்போது சீமான் அறிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்த மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் மிகப்பெரிய பரபரப்பு நீடித்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியினர் மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த 400 மாடுகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டையில் சீமான் தங்கி இருக்கும் மண்டபத்திலேயே அவரை சிறை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் காவல்துறை அதனை உறுதி செய்யவில்லை. கைது செய்ய போவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. எனவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2006 வன உரிமை சட்டத்தை மீட்டெடுக்கவே தான் போராட்டம் நடத்துவதாக சீமான் தெரிவிக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தீபிகா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வன உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருந்த மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் மற்றும் வன உரிமை கிராம சபையின் பதாகை திறப்பு நிகழ்வுகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை நேற்று இரவு அனுமதி மறுத்ததோடு தடையை மீறி செல்ல முயன்றவர்களை கைது செய்தது. இதனால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மற்றும் பனகுடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினருடன் இணைந்து நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை அறிவித்தது. இதனை முன்னெடுத்தது. பாரம்பரியமாக வனப்பகுதிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்க்கும் மேய்ச்சல் சமூக மக்களுக்கு வனத்துறையால் இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்தும் அவர்களின் வாழ்வாதார உரிமைகளை அங்கீகரித்து 2006 வன உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் இன்று காலை 10 மணி அளவில் பனகுடி கிராமத்தில் வன உரிமை கிராம சபையின் அறிவிப்பு பதாகையை திறக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தது. போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி போராட்டத்திற்கு செல்லக்கூடும் என்பதால் திருநெல்வேலி மாவட்ட மற்றும் மாநகர காவல்துறை இந்த தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட இருந்த 400க்கும் மேற்பட்ட மாடுகள் காவல்துறையினால் சிறைபிடிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்களில் மாடுகளின் உரிமையாளர்கள் 3 பேர் உட்பட மொத்தம் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீபிகா, கைது செய்யப்பட்டவர்களில் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் தலைவர், செயலாளர் ஆகியோர் அடங்குவர். கைது செய்யப்பட்ட அனைவரும் பனகுடியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தடையை மீறுபவர்களை கைது செய்து அடைத்து வைப்பதற்காக பனகுடி தனியார் மண்டபத்தில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் போராட்ட நேரத்தில் தற்பொழுதும் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தான் இருக்கிறார். தனியார் மண்டபம் ஒன்றில் இருக்கிறார். வன உரிமை கிராம சபையின் அறிவிப்பு பதாகை திறப்பு நிகழ்வுக்கு செல்ல காவல்துறை அவருக்கு அனுமதி மறுத்த நிலையில் சீமானை பாளையங்கோட்டையில் ஒரு மண்டபத்தில் போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது சீமான் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்ட பனகுடி போராட்டத்திற்கு செல்ல முயன்றார், அவர் கைது செய்யப்படுவார் என காவல்துறையிலிருந்து கசியும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டுள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளை சந்திக்க சீமான் சிறிது நேரத்தில் ராதாபுரம் செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட வழிமுறைகளின்படி நடைபெறும் நிகழ்வுகளை தடுப்பது ஜனநாயக விரோத நடவடிக்கை ஆகும் என குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தமிழகத்தின் உணவு உற்பத்தியிலும் கலாச்சார பயன்பாட்டிலும் சூழலியல் பங்களிப்பிலும் மேய்ச்சல் சமூக மக்களின் பங்களிப்பை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இறுதியாக தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநெல்வேலியில் இன்று காலை செய்தியாளர்களை 11 மணிக்கு சீமான் சந்திக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. நெல்லை, பனகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. தகவல்களை தொடர்ந்து திரட்டிக் கொண்டிருக்கிறோம். தீபிகா.